ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் நடிக்க மாதிரி இருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இது வச்சுதான் உப்புமா செய்ய போறோம். உப்புமாவா ரவையா? உப்புமாக்கும் ரவைக்கு என்ன வித்தியாசம் தெரியலையே. அதுதான் இது வந்து இருங்கும்பாங்க, அதான் மக்காச்சோளம். இருங்கு ரவைன்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க. நம்ம ரவைய பிடிக்கும் போது கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். மஞ்சள் மஞ்சள் இருக்கு, மஞ்சள் மஞ்சள் அப்படிதான் இருக்குங்க பாருங்க. இருங்கு ரவை, ரவையதான் நம்ம இப்ப ரவைனா சரியப்பா வெறும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சு எடுத்துருவோம். இப்ப உப்புமான்னு சொன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்கும். அத கொஞ்சம் கொலைய வச்சு எடுத்தா அது பொங்கல். சரி, இதுதான் இப்ப மேட்ரு. இப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இத வச்சு நான் உப்புமா ரவை ஏதாவது ஒரு சாய்ஸ் ஓகே. அதுக்காக வேண்டி என்ன பாருங்க, கேரட்டு, பீன்ஸ், உள்ளி, பச்சை மிளகு போடாம மிளகாத்தூள் போடணுமா, கொத்தமல்லி கூட வந்து நம்ம கடலை இருக்கிறதுனால கொஞ்சம் அவிச்ச கடலை. ஆமா, எல்லாமே நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுவோம் இன்னைக்கு. இதுக்காக மெஷர்மெண்ட் வந்து 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி வைக்கலாம். 2.5 கப்பு தண்ணி வச்சா உதிரி உதிரியா வரும். அதுக்கு கூட வச்சோம்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். அது ஒவ்வொரு ஆளுக்கு டேஸ்ட பொறுத்து மினிமம் 2.5 கப்புக்குள்ளால வைக்கணும். கட் பண்ணி எடுத்துருவோம். ரவை காஞ்சிரட்டா. நறுக்கிதான் எப்படி இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கா? இல்ல 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 ஆனா மக்காச்சோள மாவுன்னு ஒண்ணு உண்டு. ஆமா, இது வந்து மக்காச்சோள உடைத்த மக்காச்சோளம் போட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் இதுதான் இருங்குன்னு சொல்லுவாங்களாம், மம்மி சொன்னாங்க. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திய தாளிப்போனா கொஞ்சமா எண்ணெய் ஊத்துவோம். இதெல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஐட்டங்கள் தான். இந்த ரவை, கோதம்பு ரவை எல்லாம் வறுத்து பொடி பண்ணி தான் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. வறுக்கலைன்னா பொடிக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு 11வது நாள். இன்னைக்கு 11வது நாள்னா என்ன இருக்கு, கடுகு காயச்சு. அதே மாதிரி நேற்று ரவா பூரி வந்து ஃபிளாப் ஆச்சு. அது என்னன்னா, ரவைய வந்து நல்லா வரணுமா, மைதா மாவு போல வரணுமா. அப்படி இடிச்சு ரெடி பண்ணோம்னா கண்டிப்பா அழகா வருமா. பாப்போம், நான் அடுத்த ஒரு நாள் ட்ரை பண்ணணும். அது மாதிரி வெண்ணி ஊத்தி வர வேண்டாம், பச்சை தண்ணி ஊத்தி வரவி. அதை வந்து எப்படின்னா கொஞ்சம் குழுன்னு வரவ சொல்லுவாங்க. வரவி அதுக்கப்புறம் நம்ம உரல்ல போட்டு எல்லாம் இடிக்கும் போது அந்த ரவை வந்து மாவு பேட்டர்ன்ல மைதா மாவு மாதிரியே அந்த ரப்பர் மாதிரியே வந்துருமா. புரிஞ்சுட்டா? வறுத்து உளுந்து, வத்தல், உள்ளி, தக்காளி போடணுமா? நான் தக்காளி போடலனா, தக்காளி போடலாமா, ஆனா நமக்கு தக்காளி வேண்டாம். கேரட், பீன்ஸ், இத வசக்கிக்கிட்டு 2 உப்பு போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம அடுத்ததுல ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, இதுக்குள்ள உப்பு மட்டும் போடுவேனா, மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டு.
இது கூட கடலையும் போட்டுருவேனா, வச்ச பட்டாணி ஏதாவது போடலாம். நம்ம இன்னைக்கு மசாலா போடுவோம். கடலை காய் வெந்துட்டு முக்காமங்க வெந்துட்டு நம்ம ரவை இவ்வளவுதான் எடுத்துருக்கோம் பாருங்க. தண்ணி ஊற்றிட்டு ரவை போடணும். ஆமா, தண்ணி கொதிச்ச பிறகுதான் போடணும். சரியா? வெந்நி தான் தண்ணி கொதிக்க வச்சுதான் வச்சுருக்கு. ரெண்டரை கப்பு கரெக்டா எடுத்துருங்க. ஏன்னா நான் கோபுரம்பல அளந்து எடுத்ததுனால எடுத்தாச்சா. தேங்காய் இதுலயும் போட்டு தேங்காய் இது அதுலயும் போடணும். போட்டு இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரவையை சேர்த்து விடலாம். சரியா? போட்டுருவோமா? மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலர் நல்லா இருக்கு. ஆனா பொலிப்பமாவா தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. மிக்ஸ் பண்ணும்போதே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. லைட்டா அப்படி மேல திரைக்கும். நான் கேஸ் மீடியத்துல தான் வச்சிருக்கேன். நீ வந்து தண்ணி எல்லாமே நீ ஈக்குவலா அப்சர்வ் ஆயிக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம்னா ரெடி ஆயிட்டு. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் தேங்காய், கொஞ்சம் நான் லைட்டா ஆட் பண்ணும். நெல்லிக்கீரை சூப்பரா ஒரு இரும்பு ரவை இல்லைன்னா உப்புமா ரெடி. 6 ரவை நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்ப்போம்னா. ஓகே ஓகே பாருங்க. அதாவது நம்ம இறக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி பொத்தி அமைக்க வச்சுட்டு சூடு ஆறணும்னு எடுத்துட்டா பார்த்தாலும் இங்க வருங்க கொலபலான்னு வந்துடும். ஆனா வந்து இது வந்து போட்டதோட குவான்டிட்டி கூடுதலா தான் இருக்கு. புளிப்பமா இருக்கு. நல்லா சீனி வச்சுதான் சாப்பிடணும். சீனி வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். நம்ம இதுல காய்கறி எல்லாம் சேர்த்துறதுனால சும்மாவும் சாப்பிடலாம். பாருங்க, நம்ம 1 கப் ரவை தான் எடுத்தோம். கூடி போனா ஒரு 200 ரவை தான் அந்த இருங்குதான் எடுத்தோம். அது பொலிப்பத்தை பாத்தீங்களா? ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா போதும். இதுதானே குவான்டிட்டி நிறைய இருக்கலாம். சூப்பரா. இதுக்கு மேல சீனி ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறமா சீனி எடுத்து சூப்பரா இருக்கா? பாக்க கலர்ஃபுல்லான எப்படிதானே? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா டக்குன்னு செய்யக்கூடியதுதான். குக்கர்ல வச்சு ரெடி பண்ணும். இது வந்து நான் எதுக்காக அப்படி செய்தேன்னா, இதெல்லாம் அந்த கால ஃபுட்டு. நம்ம 30 நாள் டிஃபன்ல மேக்சிமம் பழைய காலத்துல உள்ள ஃபுட்டுகளை நம்ம வந்து
சாப்பிட்டு பார்ப்போங்கிற ஒரு ஐடியால தான் நம்ம வந்து அடுத்து எல்லாத்துலயும் கேட்டு ரெடி பண்ண முடியாத ஒவ்வொரு ரெசிபிஸுமே தெரியுமா? ஓகே, அது இதெல்லாம் தான் ஹெல்த்தி வைஸ், டேஸ்ட் வைஸ், டைமும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஆகும். பிள்ளைங்களுக்கு காலையில ஸ்கூலுக்கு போறதெல்லாம் குக்கர்ல வச்சுட்டீங்கன்னா கூடி போனா 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்தியாவும் இருக்குங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி மக்காச்சோளம் வாங்கி சாப்பிட விருப்பப்படாதவங்களுக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிடுறது, அது ஒரு அந்த டேஸ்ட் என்ன டேஸ்ட்னு தெரிஞ்சுக்கிடலாம். கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க, ட்ரை பண்ணுங்க, எல்லாமே ட்ரை பண்ணுங்க. இதையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சந்திப்போம். பாய்.